ஹாய், இன்றைக்கி நித்திலாஸ் கிச்சனில் இறால் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு மண் சட்டியில் செய்ய போகிறேன். அது வந்து ஃபஸ்ட்டு அதை சூடு பண்ணிக்கிட்டு அதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் அதில் வந்து கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கினதும் அதில் வந்து ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே வந்து குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் அதில் வந்து ப்ரான் சேர்த்துக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி 1/2 kg அளவுக்கு ப்ரான் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துட்டு ப்ரானை வந்து நல்லா வதக்கிக்கலாம். ப்ரான் கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம். ப்ரான் வதங்க அதில் உள்ள தண்ணியெல்லாம் வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து முன்னாடியே ஊற வச்சுட்டு அதை கரைச்சி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு குழம்பு வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் 15 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடலாம். குழம்பு நல்லா கொதித்து கெட்டியானதும் இந்த மாதிரி மேலே வந்து எண்ணெய் மேலே வர ஆரம்பித்ததும் நம்ம வந்து கடைசியாக கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான இறால் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.